சகோதரி கேள்விக்கு பதில். சார், இப்ப எனக்கு 6 மாதம் ஸ்டார்ட் ஆகுது. லைட்டா சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க டாக்டர். 140 இருக்கு. நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும். என்னெல்லாம் சாப்பிடலாம் சொல்லுங்க சார். நான் ஆல்ரெடி மார்னிங் நைட் டிஃபன் தான் சாப்பிடுறேன். இட்லி, தோசை, ரவா உப்புமா, ஆப்பம், புட்டு இப்படி தான் சாப்பிடுறேன். இதெல்லாம் கரெக்டா? அப்படியே தப்பு மேம். சுகர் கர்ப்பிணிகளுக்கு வருதுன்னா உடம்புல மாவு சத்துக்களை கரெக்டா உடம்ப சரி பண்ணி பேபிக்கு கொண்டு போக மாட்டேதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க மாவு சத்தை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி கம்மி பண்ணணும். மாவு சத்து நீங்க சொன்னதுல எல்லாமே அப்படியே மாவு சத்து தான். பட் இதுங்க எல்லாம் ஜீரோ ஆக்கிருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இப்ப சாப்பிடவே கூடாது. புரோட்டீன் எதுல இருக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபுல்லா பாருங்க. டெய்லி நான் வெஜிடேரியன் கொஞ்சம் எடுத்துக்கணும். சிக்கனோ, மட்டனோ, ஃபிஷ்ஷோ, இல்ல எறாவோ, இல்ல முட்டையோ, ஏன்னா அதுலயும் புரோட்டீன் இருக்கும். அதுவும் சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சீனி கம்ப்ளீட்டா வீட்டுல யாரும் வாங்கக்கூடாது சொல்லுங்க. பாப்பா வயிற்றுல அழகா வளரணும்னா உங்களுக்கு உடற்பயிற்சி கட்டாயம் தேவை. சோ உணவுக்கும் உங்க பாப்பாக்கும் உங்க உடம்புக்கும் நடக்கிற போர். இதுல பாப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க உடம்பையும் கட்டுப்படுத்தணும், உங்களோட உணவையும் கட்டுப்படுத்தணும். இது ரெண்டும் உங்களை ரொம்ப ஆசை காமிக்கும். குழந்தைக்கு அது நல்லது கிடையாது. பேபி ஜஸ்ட் நீட்ஸ் புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்.